உங்களை பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பீங்க. பிரேக்கிங் பேட் தான் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இப்போ வரைக்குமே டாப் 3ல ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப் 1, டாப் 2, டாப் 3 பொசிஷனில் மாற்றி மாற்றி இருக்கும். எவ்வளோ வெப் சீரிஸ் உலகத்தில் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே அந்த டாப் 3 பொசிஷன்லேயே ஹோல்ட் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ ஒரு நல்ல சீரிஸ் தான் பிரேக்கிங் பேட். அந்த பிரேக்கிங் பேடை டைரக்ட் பண்ணவர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு புது வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காது. அதோட பேர் தான் ப்ளூரி பேஸ். இதோட ஒன்லைன் என்னன்னு சொன்னால் கூட உங்களுக்கு அது பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். பட் என்ன அப்படின்னா, இது ஒன்லைன் சொல்லாமல் என்னால் ஃபுல்லாக சொல்லவும் முடியாது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே, இப்படி சொல்லலாம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். நீங்கள் எவ்வளவோ கதை யோசிச்சிருப்பாங்க, என்னென்னமோ யோசிச்சிருந்துருப்பாங்க. பட் இப்படி ஒன்று யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதில் பல பிரச்சனை இருக்குது. நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா லாஜிக்கலாக இதில் பல ப்ராப்ளம் இருக்கும். பட் அந்த சீரீஸ் பார்க்கும்போது இது லாஜிக்கலாக பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இதிலேருந்து வெளியில் வரக்கான வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு சீரீஸாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். பட் இதில் சொல்யூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு வெப் சீரிஸ் பார்க்கும்போது தெரியும். ஓவர் பில்டப்பெல்லாம் தரல. இது என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஓடிடின்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ஒரு 2 எபிசோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 2ஆ 3ஆ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு 10 எபிசோடு மொத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சீசனில். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஓடிடின்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.